வயல்வெளி பக்கமா ஒரு முதியவர் நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. எல்லா இடமுமே வறட்சியா இருக்குது. அந்த முதியவருக்கு தாகம் வேற எடுக்குது. தண்ணீர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொண்டே நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. அப்போ ஒரு வயல்ல மட்டும் ஒரு இளைஞன் தன்னோட வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். அந்த முதியவர் அந்த இளைஞன் கிட்ட போய் தண்ணீர் வாங்கி சந்தோஷமா குடிச்சிட்டு சொல்றாரு, தம்பி, நீ ரொம்பவுமே கொடுத்து வச்சவன். எல்லா இடமுமே வறட்சியா இருந்தாலும் உன்னுடைய வயல்ல மட்டும் தண்ணீர் வருது பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், ஐயா, என்னோட உழைப்ப அதிர்ஷ்டம்னு சொல்லாதீங்க. இங்க எப்ப எல்லாம் தண்ணீர் வருதோ அப்பெல்லாம் நான் கிணத்துக்கு தூர்வாரி தண்ணீரை சேமிச்சு வச்சு கொள்ளுவேன். அதுதான் எல்லா இடமுமே வறட்சியா இருந்தாலும் என்னுடைய கிணற்றுல தண்ணீர் வருது அப்படின்னு சொன்னானாம். உண்மைதாங்க. இந்த இளைஞனை மாதிரி தான் நம்ம உழைப்புல நம்ம தவறாம இருக்கணும். உழைக்காம அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு காத்திருந்தா காத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 128 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பதாக. எங்களுடைய உழைப்புல நாங்க தவறாம இருந்தால் அதற்கேற்ற பலனை தேவன் எங்களுக்கு கொடுப்பார்.